சீக்கா ஒரு காமெடி மேட்ச் பார்த்தோம் சீக்கா. குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி ஆடுனாங்க, நீங்க சொல்ற மாரியே கூட்ஸ் ட்ரெயின் மாரியே ஆடுறாங்க ஆக்சுவலி. ஆமா 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 ஆடி அமாவாசைக்கு ஒரு அடி அடிப்பாரு. அதை வச்சு கம் தூக்கி ஆன் பேசிட்டே இருப்பீங்க. சீக்கா. நீங்க ஷார்துல் தாக்கூர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே வச்சுட்டு ஓபன் பண்றதுக்கு பதிலா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முகேஷ் சௌத்ரி வச்சு ஓபன் பண்றது பெட்டர். The 2010 ரிப்பீட் பண்ணுவானா தோனி, அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் So CSK has more pressure and should be looking to be more desperate actually. பஞ்சாப் ஒன்லி ரபாடா இஸ் த ரியல் குவிக் bowler. வேற யாரும் குவிக் bowler கிடையாது. இனி தேதிக்கெல்லாம் டெத் bowling வந்து is more important than your new ball bowling and your middle overs bowling சீக்கா. நட்ராஜ் டெட்லியா போலிட்டு இருக்கான். நட்டுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தி கிரெடிட். ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா it is going to be a high scoring game, especially day game. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. சீக்கா ஒரு காமெடி மேட்ச் பார்த்தோம் சீக்கா. குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி ஆடினாங்க, நீங்க சொல்ற மாதிரியே கூட்ஸ் ட்ரெயின் மாதிரியே ஆடுறாங்க ஆக்சுவலி. டவுட்டே கிடையாது அதுல. பட் ஆர்சிபி இன்னொரு காமெடி பண்ணாங்க பாரு, மேட்சுக்கு உயிர் கொடுத்தாங்க பாரு. 100 for no loss. பாப் டுப்ளசி நீங்க பாத்தீங்களா என்ன அடி அடிச்சாரு இன்னைக்கு. ஆமா 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 ஆடி அமாவாசைக்கு ஒரு அடி அடிப்பாரு. அதை வச்சு தூக்கி பேசிட்டே இருப்பீங்க. He has been consistently getting those quick fire shots. He's been a great player in IPL, Ani. That's a different issue. I'm talking about this IPL. He's one of the legends of world cricket. நீங்க பாத்தீங்கன்னா Glenn Maxwell தான் நீங்க கேட்கணும். Is he one big question we have to ask? Is he the most overrated player in IPL history? First good trade பத்தி பேசலாம். ஆஹா. Okay, you want to go straight to that question? Sorry, I'll answer the question. Straight up or yes, the good strain match பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க செம குட் ஸ்ட்ரெயின் மச்சான் குஜராத் டைட்டன்ஸ். நல்லா அந்த மாதிரி ஆடுறாங்க. ஒண்ணுமே there's nothing to talk about City batting. I think good bouncy wicket. இதே விக்கெட் தான் SRH 760 விக்கெட். Honestly looking at it, yes, first bowling போடும்போது there was a little bit of nip in the wicket, but I thought they handled it very poorly Chika. Vridhiman Saha, Shubman Gill. சாஹாலாம் ஆடவே கூடாது 11ல. சாஹாலாம் 11லயே ஆடக்கூடாது. Please for information. Saha should not be playing the 11 at all. எதுக்கு அவன் 11 ஆடுறானே தெரியல. விக்கெட் கீப்பர் ஆடுறானா, அந்த காலத்து அடிச்சான ஆடுறானா, வேற விக்கெட் கீப்பர் ஆடு. அதுக்கு நீ கேன் வில்லியம்சன் ஆடு. யா ஓகே, அதுக்கு நீங்க கேன் வில்லியம்சன் டெஃபினட்டா ஆடலாம். எனிவே மூவிங் ஆன், ஆர்சிபி டிட் சேஸ் இட் வெல். செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பேட்டிங்ல காமிச்சாங்க. பட் மை ஒன்லி குவெஸ்சன் இஸ், எல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்க எப்பவுமே சொல்லுங்க பாருங்க, செத்த பிறகு சம்போன்னு சொல்லி என்னடா பிரயோஜனம். அந்த மாதிரி தான் ஆர்சிபி இப்ப கிரிக்கெட் ஆடுறாங்க. ஆஃப்டர் தே வர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தே ஹவ் சடன்லி பிக்ட் அப் அண்ட் திஸ் இஸ் தி ரீசன் வை ஐ டெல் யூ. சாவர்காலத்து சம்போ அது ஏதோ ஒண்ணு. This is the reason why I tell you that RCB versus Chennai game is not an easy game. நீங்க அப்பவே சொல்றீங்க. One question I want to know Chika. Glenn Maxwell through the IPL first Mumbai Indians வந்து $1 million எடுத்தாங்க. அந்த காலத்துல நல்ல ஞாபகம் இருக்கு. 2010 or 2011 or 11 or 12 or 2012 or 13, no, I'm not too sure. 12. அதுக்கப்புறம் he went to Punjab. அங்க அந்த பஞ்சாப்ல first 6 games he was sensational, 6 or 7 games. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது Chika. Last year he had a brilliant IPL. Last 2 years actually for RCB he had brilliant IPL. அது ஆனா consistent IPL. Yeah, I mean he did have a very good 2 IPLs, but overall Chika for the amount average வந்து he's been earning 10 to 15 crores a year Chika, and he's 15 crores. Yeah, 15 crores for the last 15 years. Yeah, his performance has been really terrible when you compare it to the money that he's either. See, எனக்கு என்ன புரியலனா, இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டாண்ட்ஸ் வச்சிருந்தான், என்ன ஆட பார்த்தா ஏதுனே அவன் கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். Such a brilliant player, world class player. In all fairness, Maxwell is a world class white ball player. Let's give it to him. I mean, வேர்ல்ட் கப்னா வரிசையா வேற ரேஞ்சில ஆடுறான். ஆஸ்திரேலியா வரிசையா வேற ரேஞ்ச் பிளேயர். ஐபிஎல் அதான் வேர்ல்ட் கப். எனக்கு தெரியல, ஐபிஎல்ல the most overrated cricketer நீ சொன்ன மாதிரினா மேக்ஸ்வெல் தான். அது என்னன்னே தெரியல. அது
I'm surprised that what is wrong with it? I think somebody has to probably counsel him and say, last 2 years counsel பண்ணி கரெக்டா பண்ணி நான் கொஞ்சம் நில்லுடா, take your time, you can always make it up later அப்படின்னு அந்த இருந்தது. இந்த வருஷம் தடவல்ஸ்கி பேட்டிங், தேவடு தேஷ்டப்பள்ளி. I mean very very surprised. பாருங்களாங்க 0-2 I mean இந்த ஸ்கோர்லாம் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பின்கோட் மாதிரி தான் இருக்கு, அதுல 3 0 இருக்கு. இது வந்து நாட் மெட்ராஸ் 28 மாதிரி இருக்கு, 600028 மந்தவெளி பாக்கம், அதான் அது தெரியும் ஆக்சுவலா. Anyway, before we move on, Chika, we'll move on very quickly. Virat Kohli surely showing everybody, டே கொஞ்ச நேரம் வாய பொத்துங்கடா, என்னோட ஸ்ட்ரைக் ரேட் பத்திலாம் பேசின்னு இருக்காதீங்க நீங்க, தயவுசெய்து எனக்கு காமிக்க முடியும் என்னால ஸ்ட்ரைக் ரேட்டும் எப்படி ஆட முடியும்னு. I mean, I think we should stop even questioning Virat Kohli's batting. யார் क्वेश्चन பண்ண? நாங்க யாருமே क्वेश्चनே பண்ணலையே. நான் என்னைக்குமே விராட் கோலி சொல்லுவேனே, அவன் வந்து in general nobody can even point a finger at Virat Kohli. He's king of kings Kohli macha. Let anybody talk anything. He lets the bat do the talking. அமேசிங் கிரிக்கெட்டர் மச்சான். அவனுக்கு இந்த மாதிரி வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு எனர்ஜி எந்த கிரிக்கெட்டர் கொடுக்கறான் ஆன் தி ஃபீல்ட், நீ சொல்லி பார்க்கலாம். Which cricketer brings that positive energy to the team and everybody on the field? Catch, running, fielding, batting, எல்லாம் இருக்குது அவங்க இல்ல. All in one cricketer. I think all of us will just salute Virat Kohli and say, boss, Tusi, great of Paji, அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்னும் பேசக்கூடாது. Everybody has a tough time. இங்க அங்க நடுவுல தொசுக்குவாங்க, அது ஆகும். Everybody has it. Come on. And end of the day, நீ பார்த்தனா nobody can open anything against it. Nobody can talk anything against him. Such a great cricketer. Any Test cricket, World Cup cricket, white ball cricket, T20 cricket, IPL, T20 World Cup, you take anything. For main World Cup, what you are talking the most valuable player in the main World Cup. What more do you want from a cricketer? What more do you want from a player? Boss, Virat, you are in a different zone, boss. Virat, you are, that's why king of kings. Sachin is god of of cricket. You are king of kings of cricket. Yep. Anyway, good win for RCB. Points table மட்டும் பாத்துறலாம். Mathematically still in it. Definitely RCB அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 7 wins வந்துட்டு அந்த நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி அந்த டாப் 5 குள்ளேயே அடிச்சிட்டு எல்லாம் உதப்பட்டாங்கன்னா மேபி 7 can qualify. Maybe just maybe. அங்க என்ன இப்ப இந்த மடில்ல மாட்டிக்க போறாங்க நீ. From tomorrow the muddles problem starts. Let me be very clear. In the next few days match எடுத்தீங்கன்னா, dear viewers, CSK versus Punjab, crucial match for CSK. CSK க்கு ஒரு மாதிரி must win match to get their mojo back. Let's write the right word is to get the mojo back. And CSK in Dharmasala generally have done well. Let's be very clear. Dharmasala CSK's track record has always been good. So I think CSK will do a little bit of course correction, whatever the mistakes they made against Punjab at Chennai. I believe that they will make the slight course correction and they will be back into the whole thing. And I don't know who are the fit players, who are available, who are not available. அது தெரியாது, லிஸ்ட் தெரியாது. உனக்கு தெரியுமா அது? We have to wait. பத்திரானா வந்து ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. முஸ்தபிசூர் இல்ல டெஃபினட்டா. சோ முஸ்தபிசூர் அவுட். அது தெரியும், முஸ்தபிசூர் இல்ல. ரிச்சர்ட் கிளீசன் ஸ்ட்ரைட் அவே உள்ள வந்துருவாரு. சோ தி அதர் பிக் கிளீசன் லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டானப்பா. ஆமா, அதான் முஸ்தபிசூர் லாஸ்ட் மேட்ச் கிளீசன் வந்து பத்திரானா பதிலா ஆடினாரு. சோ இந்த மேட்ச் வந்து கிளீசன் வந்து ஃபிஸ்க்கு பதிலா ஆடுவாரு. பத்திரானா ஃபிட்டா இல்லனா மேபி we could see தீக்ஷனா come into play. வெயிட் பண்ணி பார்க்கணும் அது வந்து இருக்குமா இல்லையானோ. ஆர் ஈவன் சாண்ட்னர் ஃபார் யூ never know. சாண்ட்னர் or தீக்ஷனா one of the two. அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஆடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மேல ஐ டோன்ட் நோ whether they're going to make that change, Chika. ஏன்னா if any ground you want to open with அஜிங்கியா ரஹானேனா next 2 matches தான். ஏன்னா தரம்ஷாலா சின்ன பவுண்டரி, நல்ல பவுன்ஸ் இருக்கும் விக்கெட்ல, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா சூட் ஆகும், நல்ல பேட்டுக்கு வரும். அஜிங்கியா ரஹானே வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பிளஸ் நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க அவே மேட்ச் அட் குஜராத்தும் செம பேட்டிங் விக்கெட், உங்களுக்கே தெரியும், நல்லா வரும். லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி பொழந்து கட்டினாங்க. ஸோ அங்கேயும் ஒரு ரெட் சாயில் விக்கெட், மச் க்ளோசர் டு ஹிஸ் ஹோம். ஸோ எனி கிரவுண்ட் நீங்க ஓப்பன் பண்ண முடியும்னா அஜிங்கியா ரஹானே இந்த 2 கிரவுண்டு தான். பட் ஹேவிங் செட் தட்
நீங்க பண்ணுவீங்களா இல்லாட்டி யூ வில் கோ இன் ஃபார் a different option? No, I think தான் ஓபன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு they won't like to think because you need the experience. இப்போ ஒரு crucial matchesல experience is very important அனி. அதுல மறக்காத நீங்க. I think Daryl Mitchell 3ல வந்தா நல்லா இருக்கும் நாளைக்கு. Dubey at 4, Daryl Mitchell at 3. And நானா என்ன தெரியுமா பண்ணுவேன், நாளைக்கு 10 நான் அவைலபிளா இல்லைன்னா yes, Deekshana is one good option, but I might even go for Santner because reason is Santner has done well in this kind of wickets. Santner can also add value in the batting. ஐ டோன்ட் திங்க் அவங்களோட பேட்டிங் வேல்யூ, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தோனிக்கே லாஸ்ட் ஓவர் தான் பேட்டிங் கிடைக்குது சிக்கா. ஸோ தே ஹேவன்ட் கைண்ட் ஆஃப் யூஸ் தேர் ஃபுல் பேட்டிங் பொட்டன்ஷியல். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் கேன் பேட் லிட்டில், தீபக் சாஹர். ஷார்துல் தாக்கூர் நாளைக்கு 11ல ஆடுவானா? தீபக் சாஹர் இல்லையே, வேற யார் ஆட வைக்க போறீங்க நாளைக்கு? அந்த ரிஸ்க் எடுப்பீங்களா? தேஷ்பாண்டே ஒருத்தர் இருக்கான். ஹோப்ஃபுல்லி தேஷ்பாண்டே கெட்ஸ் ஃபிட் and he comes back. நீ சொன்ன முகேஷ் சௌத்ரி ஆடினா என்ன நாளைக்கு? Sama choice. I would go for someone like a Mukesh Choudhary Chika. ஏன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இவரும் இல்ல, தீபக் சாஹரும் இல்ல, முஸ்தபிசுரும் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு நியூ பால்ல யாராவது போலிங் வேணும். நீங்க ஷார்துல் தாக்கூர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே வச்சுட்டு ஓபன் பண்றதுக்கு பதிலா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முகேஷ் சௌத்ரி வச்சு ஓபன் பண்றது பெட்டர். மிடில் ஓவர்ஸ்ல பத்திரானா ஃபிட்டா இருந்தாருன்னா பத்திரானா போடலாம். Gleason will definitely give you new ball. So I don't know how they're going to look at whether தேஷ்பாண்டே ஆடினா I think they'll go for Shardul. தேஷ்பாண்டேயும் இல்லனா probably Mukesh Choudhary will come in. No, Shardul Thakur will he play in the 11 tomorrow? I have a feeling they'll play him, Chika. I hope he proves me wrong. That's all I can say. அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பாரிவள்ளல் தாக்கூர் வந்து ஆடினானா ஒண்ணு பட்டா பாக்கியம் படாடி லேகியம் போலிங்ல. I hope he proves me wrong because நான் தான் அவன மேக்ஸிமம் கிரிட்டிக்கலா இருந்தேன் ஷார்துல் தாக்கூர்ல. But he proves me wrong for the CSK sake. But maybe அங்க பால் கொஞ்சம் மூவ் ஆகுமா இருக்கும், அந்த தர்மசாலா கண்டிஷன்ஸ்ல பால் மூவ் ஆகுமா இருக்கும். Maybe yes. But Moeen Ali should come up top of the order. இன்னும் கொஞ்சம் ஆடலாம், மேல கொஞ்சம் Moeen Ali மேல ஆடலாம். Game Chika. Okay. Expect a 200 plus score definitely. நீங்க சொல்ற மாதிரி மூவ்மெண்ட்லாம் சான்ஸே கிடையாது. நாளைக்கு வந்து தோபார் இதுதான் ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் அப்படின்னு எல்லா பேட்டர்ஸும் காப்பிக்க போறாங்க ரெண்டு டீம்ல இருந்தும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ வெரி ஹை ஸ்கோரிங் கேம் சிக்கா நாளைக்கு. டே கேம், தரம்ஷாலா, குட்டி பவுண்டரிஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது இல்லை அங்க. ஸோ ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஹை ஸ்கோரிங் கேம், எஸ்பெஷலி டே கேம். நான்ப்பா எஸ் நீ ஆடி இருக்காங்க டே கேம்லாம் ஆடி இருக்க. ஐ நோ தட் அங்கதான் அந்த தோனியோட ஸ்பெஷல் நடந்தது அங்க. அந்த காலத்துல 195 in 2010 in back in 2010லாம் நீங்க 190லாம் சேஸ் பண்றதுலாம் பெரிய விஷயமா இருந்தது. சோ தோனி அந்த ஃபேக்ட் நடக்குமா? the 2010 ரிப்பீட் பண்ணுவானா தோனி? அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் lot of expectations and I think I have vague feeling. See, for CSK I don't think CSK will be under pressure. The pressure will be on more on Punjab because Punjab also is thinking they can also qualify. Yeah, Marka Macha, they'll also be thinking they can also qualify, right? Chika, the pressure is more on CSK, Chika. Obviously, CSK has more pressure. ஏன்னா நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ரொடியூசர் ஒரு செகண்ட் போட்டீங்கன்னா கிளியரா தெரியும். CSK 10ல 5 Chika, பஞ்சாப் 10ல 4 தான். அவன் என்ன நினைப்பானா, இது மோரலெஸ் அவனை 4 மேட்ச்ல நான் 4 வின் பண்ணாதான் வின் இது. சோ அவனை நத்திங் டு லூஸ். He has to win every game. CSK on the other hand, if they lose this, then அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேஞ்சர். ஐயோ 3ல 3 நான் வின் பண்ணியே ஆனுமே, அப்பதான் என்னால 8 வின்னுக்கு போக முடியும்னு. So CSK has more pressure and should be looking to be more desperate actually. That is the ideal word. I think CSK will not be desperate. They are used to this kind of condition. I am saying they should be looking to be desperate to take the chances. கரெக்ட் ராணி. நான் என்ன பண்ணுவேன், நான் சிஎஸ்கே வந்தா இப்ப என்ன பண்ணுவேன், கைண்ட் ஆஃப் கோர்ஸ் கரெக்ஷன். டேரல் மிச்சல் 3 அனுப்புவானி. டேரல் மிச்சல் 3ல போட்டு டுபே at 4 வச்சுட்டு, and of course whatever it is, whether spinners come in or not, Dubey at 4 is very very dangerous. And you have to understand, Punjab only Rabada is the real quick bowler. வேற யாரும் quick bowler கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, ரியல் quick bowler கிடையாது, ரபாடா ஒருத்தன் தான். And மீதெல்லாம் புஷ் அப்பாட்டகர் bowling கம்மி ஆயிடுச்சு Chika, 140 பக்கத்துல. So he can handle the Harshad Patels of the world. Even if the spinners come on to bowl and finished off, spinners எப்படி 8 over போடணும் நடக்காதீங்க. அவங்க வந்து they will play Rahul Chahar, they will play Harpreet Kaur. ரெண்டு பேரும் ஆடிதான் ஆடுவாங்க அவங்க. And பஞ்சாபோட bowling எடுத்து பார்த்தா சாம் கரன் பூ விட்டு இருக்கான், ஹர்ஷல் பட்டேல் பூ விட்டு இருக்கான்.
என்ன ரபாடா தான் அவனுக்கு மெயின். கமான் சீக்கா, நீங்க பூட்டுன்னு இருக்கான்னு சொல்லி பாருங்க. அவர் வந்து இந்த பர்பிள் கேப் லீடர் போர்டு பக்கத்துல இருக்காரு சீக்கா. அவர் இருக்காருன்னா கடைசியில நான் வந்து டெத் போலிங் நான் பண்ண நானும் பர்பிள் கேப் பக்கத்துல தான் இருப்பேன். பர்பிள் கேப்ல பவர்ல இருக்குன்னா அந்த பும்ரா எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்ல எடுக்கிறான் 3 விக்கெட். அந்த மாதிரி இருந்தா பர்பிள் கேப்னா பர்பிள் கேப். என்ன பண்றது, பும்ரா மட்டும் தான் தனியா அந்த மாதிரி நிக்கிறாரு, வேற அதுதான் பர்பிள் கேப். நீ செஹல் எடுக்கிறானா அது பர்பிள் கேப். லெட் மீ பி வெரி ஃபேர். செஹல் மிடில் ஓவர் வந்து எடுக்கிறான் இந்த சீசன். செஹல் அடிதான் வாங்குறான். I'm just saying அவன் பர்பிள் கேப்ல அந்த டாப்ல இருக்கிறதுனால சொல்ல வரேன். அவன் மிடில் ஓவர்ஸ்ல எடுக்கிறான். That's what I'm trying to say. இந்த மிடில் ஓவர்ஸ்ல எடுக்கிறியா நீ ரைட், டாப் ஓவர்ஸ் எடுக்கிற ரைட். நீ இந்த கடைசி 4 ஓவர் எவன் போட்டாலும் விக்கெட் மச்சான். நீ தேதிக்கலாம் டெத் bowling வந்து is more important than your new ball bowling and your middle overs bowling சீக்கா. இன்னி தேதிக்கு டெத் தான். But then you are also giving runs, you are also giving away runs. And Harshal Patel can be hammered. அவன் 3 ஓவர் டெத்ல போட்டாங்கன்னா they are trying to whack you only சீக்கா. எந்த bowler டெத்ல வந்து 10 கிலோ அதான் சொல்றான். நீ டெத்ல போட்டா எல்லாரும் அடி தான் வாங்குவான். நீ அதே சமயத்துல விக்கெட் விழுவான். நீ அதனால பர்பிள் கேப் பத்தி சொல்லிட்டு இருக்க. நீ we are not talking about anything. We are talking about purple cap. அப்படி if that is the case then எல்லா டீமுக்கு டெத் bowlers எல்லாரும் ஹைல இருக்கணும்ல. இருக்கலையே அந்த மாதிரி. Hey, let's not get into the argument. வானா நீ மிச்சல் ஸ்டார்க்கே பாருங்க. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து உங்களோட ஓன் மிச்சல் ஸ்டார்க்கே பாருங்க. இவ்வளவு நாளா டெத்ல போல வாங்கியிருந்தாரு, ஒரு விக்கெட் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. சோ தேர் ஆர் அதர் bowlers also. எல்லாரும் அடி வாங்குறாங்க, யாரும் இல்லன்னு சொல்ல. அதுலதான் people like நட்ராஜன் stay out, stay up. நட்ராஜன் டெட்லியா போலிட்டு இருக்கான். நட்டுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், you have to give him the credit. நட்டுக்கு நிஜமாவே I feel bad. அவன் என்னடா T20 வேர்ல்ட் கப்ல அந்த 18ல கூட இல்லையடா, அவன் 20ல கூட இல்லையடா. வருத்தமா இருக்கு எனக்கு. The only death bowler to go less than 10 தெரியுமா சீக்கா? him and Bumrah. நட்ராஜன் fantastic. பாரு அவன் என்னடா கன்சிடர் கூட பண்ணல இவங்க. அது எவ்வளவு. எனிவே கமிங் பேக் டு சிஎஸ்கே நவ. சிஎஸ்கே என்ன பண்ணணும் வின் பண்றதுக்கு? டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? பேட் ஃபர்ஸ்ட். பேட் பண்ணி ஸ்கோர் தம் அவுட். நான் தான் சொல்லுவேன். நானு கேஸே பண்ணாத மச்சா ரித்து. பேட் பண்ணி ஸ்கோர் தம் அவுட். 225 அடி. சாரி சீக்கா, பஞ்சாப் கிங்ஸ்ல 100% சேஸ் சீக்கா. ஏன் நீ சொல்ற? 100 பஞ்சாப் ஆர் வெரி குட் அட் சேசிங் சீக்கா. நீங்க பாருங்க அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்கன்னா மோர் தென் ஒரு 75% of their games they'll win because of chasing தான். அவங்க பேட்டிங் அவங்க 4 மேட்ச் வின் பண்ணது இதுவரைக்கும் சேசிங்லாம். இதுவரைக்கும் 4 மேட்ச் வின் பண்ணது எல்லாம் சேசிங்க. அண்ட் 4மே நீங்க பாருங்க, அந்த 4ல வந்து 2 ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் 200+ துண்டா சேஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு குஜராத்தோட, ஒன்னு இப்போ இவங்களோட. 2 மேட்ச் வந்து சஷாங்க் சிங் அசுதோஷ் தான் வின் பண்ணாங்க சேஸ்ல. 2 மேட்ச் சஷாங்க் அண்ட் இப்போ போன மேட்ச் வின் பண்ணாங்க பேஸ்டோல அடிச்சு. சோ எஸ், பட் நான் என்ன சொல்றேன், நீ எஸ் எல்லா மேட்சும் நடக்காதுல்ல. நீ புரிஞ்சுக்கோ. நானு நீ ஒரு 225 அடிச்சனா 225 இஸ் a huge total. நீ 200 210 அடிச்சா சேஸ் பண்ணிடுறாங்க. 261 யார் சேஸ் பண்ணாங்க சீக்கா? டேய் கல்கட்டா வந்து வேற விக்கெட்ரா, மொழன் விக்கெட் வர டெட் விக்கெட்ரா. தரம்சாலாவும் சம சின்ன கிரவுண்ட் சீக்கா. கல்கட்டா மாதிரியே ஒரு சின்ன கிரவுண்ட் தரம்சாலாவும். எஸ் டெஃபினட்டா பாருங்க. நீங்க I still believe against this team, if CSK want to win, they should chase definitely. Maybe you're right. I agree with you. Looking at the record, track record, yes. But Punjab oda batting ஒரு மாதிரி பேட்டிங். பட்டா பாக்கியம் படாட்டி பேக்கியம் லேக்கியம் தான் பேட்டிங் இருக்கு. சரி நீ பார்த்தனா பேஸ்டோ எஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் பீன் குட் ஃபார்ம். ரைலி ருசோ அதிசயமா அடிச்சிட்டான். மெட்ராஸ்லயே வந்து அடிச்சிட்டான் ரைலி ருசோன்றவன். என்ன பிரப்சிம்ரன் சிங் குட் பி த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர். அவனுக்கு பிரப்சிம்ரன் சிங் தான் அந்த டேஞ்சர் டைபாலிக் பிளேயர். இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல மாட்டிச்சுன்னா கேட்டி கொடுத்துருவான் அவன். பட் அதுக்கப்புறம் நீ பார்த்தனா பேட்டிங்ல ஜிதேஷ் சர்மா இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். பட் சஷாங்க் சிங் பிரமாதமா இருக்கும். நீங்க வந்து தப்பா புரிஞ்சிருக்கீங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த பக்கம் ஆர்சிபியோட பேட்டிங் வந்து செமையா இம்ப்ரூவ் ஆயின்னு போகுதுன்னா, பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் டெஃபினட்டா சடனா ஆன் பேப்பர் ஃபார்ம் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா செம டேஞ்சரஸா தெரியுறாங்க சீக்கா. ஏன்னா சாம் கரன் That's what I'm saying. No, ஜிதேஷ் சர்மா இன்னும் ஃபார்ம்ல வரல அவங்களுக்குன்றேன். ஃபார்ம்ல வந்தா they will be even more dangerous. But என்னன்னா what Shashank Singh and Ashutosh Sharma have done is given that batting so much of fear factor. ஏன்னா ரைலி ரூசோ நீங்க சொன்ன மாதிரி மேல at the top, அவரும் he's a very dangerous player. See correct, நீங்க சொல்ற மாதிரி you cannot expect consistency from ரைலி ரூசோ. ஆனா பட்டுச்சுனா மேட்ச் வந்து ஒரு 50 of 25 balls இந்தியாவோட ஒரு 100 பார்த்தோம். 200s in fact he has in T20 internationals நினைக்கிறேன். I'm not too mistaken, but இந்தியாவோட லாஸ்ட் இயர் ஒரு 100 அடிச்சாரு. So they're all very dangerous players சீக்கா.
So you can never write them off. அதனால தான் they are பட்டா பாக்க படாட் லே கேம் பிளேயர்ஸ். பட்டா கிழிச்சு கொடுத்துறாங்க படாட் லே கேம். அவங்க லிவிங்ஸ்டனே இப்ப 11ல ஆட முடியல. பட் now சிஎஸ்கே எப்படி கவுண்டர் பண்ணணும் அதுதான் பார்க்கணும். பட் எங்கன்னா சிஎஸ்கே என்ன ப்ராப்ளம், டூ மச் டிபெண்டன்ஸ் ஆன் சிவம் துபே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். அங்க ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சே ஆகணும் அவங்களுக்கு கம்பல்சரி நாளைக்கு மேட்ச். ருத்ராஜ் கைக்வாட் ஒரு இன்னிங்ஸ் அப்படியே ஆங்கர் பண்ணி ஒரு 16th ஓவர் 17th ஓவருக்கு ருத்ராஜ் கைக்வாட் ஆடி ஆகணும். இந்த மாதிரி விக்கெட் ருத்ராஜ் கைக்வாட் ஐடியல் விக்கெட். ஃப்ரண்ட் ஃபுட்ல போட டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கலாம். ருத்து இஸ் கோயிங் டு பி தி கீ ஃபேக்டர் டுமாரோ அணி. எனக்கு தெரியும் ருத்ராஜ் கைக்வாட் டாக் நாளைக்கு கீ ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் நாளைக்கு வந்து சிஎஸ்கே more than Ritu, I feel Daryl Mitchell is going to be a very important factor in தோணுது சிக்கா நாளைக்கு. ரித்து கிட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடிக்கிறதுக்கு. பட் டேரல் மிச்சல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அண்ட் இந்த மாதிரி மேட்சஸ்க்கு தான் நீங்க அந்த 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கீங்க. நம்பர் 3 ஆனவன் நம்பர் 3 வந்து ஆனவன் நம்பர் 3 நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ரைட். அட் நம்பர் 3 டேரல் மிச்சல் gives you that ஒரு கமாண்டிங் பிரசன்ஸ் at the top. He can take down spinners. இந்த மாதிரி விக்கெட்ல see at Chepauk he struggled but he still not been out of runs. He has just been கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நம்பர் 5ல நம்பர் 6ல அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நம்பர் 3ல. So along நம்பர் with 3ல 50 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தானே ஒரு மேட்ச். நம்பர் 3ல 50 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தானே. along with ரித்து நான் வந்து டேரல் மிச்சல் டெஃபினட்டா வந்து நான் சொல்லுவேன் சீக்கா. டெஃபினெட்லி டூபேயோட ஃபேக்டர் பெருசா இருக்க போகுது. டூபே ஃபேக்டர் தான் எக்ஸ் ஃபேக்டரா இருக்க போகுது. அது திருப்பியும் அதுக்கு தான் இட் will go down to. But naturally contributing is going to be key in தோணுது. I think that Daryl Mitchell Ruturaj Gaikwad partnership is going to be crucial, or Daryl Mitchell even Ajinkya Rahane partnership. I'm talking about 1, 2, 3. The 1, 2, 3 contribution is very very important. In the 1, 2, 3 into the 12 overs வரைக்கும் ஆனாங்கன்னா CSK are through. Will Punjab be tempted to give a wicket that might turn? I don't think so, and then they will also get stuck no. நல்ல பிளேயர் ஸ்பின்னர்ஸ் சீக்கா உங்களுக்கு 2-3 நல்ல பிளேயர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி லைலி ரூசோ டீசன்ட் பிளேயர் ஸ்பின்னர்ஸ். அண்ட் நம்மளுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மோயின் அலி பெஸ்டா போர்ட்ல, ரவீந்திர ஜடேஜா இஸ் ஆர் ஒன்லி எக்ஸ் ஃபேக்டர் ஸ்பின்னர். வில் தே பி டெம்ப்டட் டு கிவ் அ ஸ்லோவர் விக்கெட் சிஎஸ்கேனால? I don't know. I don't think so. ஒரு 2 நாள்ல நீ வந்து ஒரு ஸ்லோ விக்கெட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது நீ. ஏன் சிக்கா புது விக்கெட் சிக்கா அங்க இன்னும் ஒரு மேட்சே ஆடலையே. அதான்டா அங்க வந்து நீ I don't think so. I don't think so, because Shashank Singh likes the ball to come onto the bat. Shashank Singh like player like he likes the ball to come onto the bat. Ashutosh Sharma bat he likes to come onto the bat. அவங்கலாம் பால் நின்னு வந்து மாட்டிப்பாங்க அவங்கலாம். So they would rather going for a batting track and then go for it. இல்லனா அவன பேட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் தடவி எடுத்துட்டு போடுவாங்க போடு. ஏன் ஜிகா பால் திரும்பி அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி பால் கொஞ்சம் ஜூனால கொஞ்சம் சரியா வந்துது இல்ல செகண்ட் ஹாஃப்ல. யா சரி ஓகே. I'll be very tempted. நான் சொல்றேன் ஆனஸ்டா. ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங் லைன் அப் நீங்க பாத்தீங்கன்னா டாப் ஹெவில வெறும் ரைட் ஹேண்டர்ஸ், அந்த 3 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து எஸ்கேப் ஆகலாம். ஃபர்ஸ்ட்லேயே நீங்க வந்து ஹர்ப்ரீத் பிரார் போட்டு அந்த 3 ரைட் ஹேண்டர்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்ச் பவர் பிளேக்கு அப்புறம் தான் அவர் எடுத்துட்டு வந்தாரு சாம் கரன். முன்னாடியே எடுத்துட்டு வந்திருப்பேன் நானா. ஃபர்ஸ்ட்லேயே பவர் பிளேல எடுத்துட்டு வந்திருப்பேன். இல்ல பவர் பிளே எடுத்துட்டு வரக்கூடாது. அவன் போஸ்ட் பவர் பிளே தான் எடுத்துட்டு வருவான். அது கரெக்ட் தான். But Harpreet Brar is a good bowler. Rahul Chahar is an intelligent bowler. So it's going to be a good game. I think it's going to be a very close game. எனக்கு யாருன்னு எக்ஸ்பெக்ட் நான் today நான் the prediction கேம்ல வரல நானு. எனக்கு தெரிஞ்சு it's going to be a close game. That's what I feel. Okay. Who's going to win? I'll go for a CSK win for sure. Reason is the point is the CSK எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஆடுவாங்க அவங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வாட்டி ஆடி இருக்காங்க. must win situation to qualify, must win situation qualifyன்றது வருஷம் ஏஜஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த must win situationல they somehow up their ante. அங்கதான் இந்த மோயின் அலி, the Jadejas of the world, the Dhonis of the world, அங்க they will up their ante. அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப அது பஞ்சாப்ல இருக்கா? The other கேள்வி கேட்கறதுக்கு that was a Dhoni led CSK side. Is this the same side? I think Dhoni is there to guide Ruturaj Gaikwad. உனக்கு என்னடா கவலை இதுல? கேப்டன்சில லக்குன்னு ஒண்ணு இருக்கு சீக்கா. அது உங்களுக்கே தெரியும், அது உலகத்துக்கே தெரியும், கிரிக்கெட்டிங் உலகத்துக்கே தெரியும். கேப்டன்சி லக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த லக் ஃபேக்டர் MS தோனிக்கு அது வந்து கை வந்த கலை.
வேற எந்த கேப்டனுக்கும் அந்த மாதிரி இருந்தது இல்ல. ஆப்வியஸ்லி him as a captain itself is one. எப்படி வேணாலும் சொல்லுங்க சீக்கா, நான் ஆடி ஒரு இருக்கேன் ஆரா சீக்கா. ஒரு ஆரா மத்த கேப்டன்ஸோட ஆடி இருக்கேன் சீக்கா. யாருமே எம்எஸ் தோனி மாதிரி கிடையாது சீக்கா. ஒரு ஆரா சொன்னீங்க பாத்தியா இல்லையா, லிட்டரலா there is an aura around him, and somehow when he is the captain, players itself get inspired to do that extra 10% or 15% or 20%. It is quite not the same with the rest of them. அது நான் சொல்லியே ஆகணும். I agree with you. தோனின்னு வரைச்சு அவனுக்கு அந்த ஒரு ஆரா இருக்குடா. அவனுக்கு அந்த அது என்ன சொல்றது, அவனுக்கு இந்த வின்னிங்னா என்னன்னு தெரியுது மச்சான். இல்லன்னா எப்படா அவர் 2007 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கான், 2011 மெயின் வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கான், சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணிருக்கான், 5 வந்து IPL டிராஃபி வின் பண்ணிருக்கான், சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிருக்கான், இவ்வளவு வின் பண்ணிருக்கான்டா அவன். People forget நம்ம வந்து அந்த 5 trophies பத்தியே பேசின்னு இருக்கோம் சீக்கா. ரியல் அச்சீவ்மெண்ட் என்னன்னா 8 ஃபைனல், 10 final, 11 final, 12 final, 13 final, 15 final. 2017 he wasn't a captain, he went to the final. So அவரோட கேப்டன்சில மட்டுமே பார்க்கலாமே. 15 final, 18 final, 19 final, 21 final, 23 final, 10 finals in 16 years. ஒரு மனுஷன் as a captain. இது வேற any other sport நீங்க இது போட்டீங்கன்னா இல்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, he is the greatest of all time in சிம்பிளா ஒரு லேபிள் கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. யார் இல்ல, அவன் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கேப்டன்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால they say he is the greatest of all time captains. Is Dhoni the greatest of all time captains? அதான் நம்ம கேப்ஷனே கொடுக்கணும். Because நீங்க சொன்னது அந்த definitely in IPL there is an equal argument Rohit Sharma, but Rohit Sharma has not gone to that many finals is what MS Dhoni has taken a team. அனி நீ MS தோனிக்கு Rohit Sharma என்ன டிஃபரன்ஸ்? added to this is T20 World Cup, added to this 2011 World Cup, நான் எடுத்துட்டே வரல, added to this Champions Trophy, added to this Champions League. அது 4 ஆட் பண்ணனா யாருமே கிட்ட கடவே கிடையாது. எல்லாரும் எங்கேயோ இருக்காங்க. எல்லாரும் இப்ப நம்ம நீலாங்கரையில இருக்கிறோம், இது எல்லாரும் வந்து கொரட்டூர்ல இருக்காங்க. Anyway, so okay, சிஎஸ்கே நீங்க சொல்லிட்டீங்க. ஐ ஹோப் சிஎஸ்கே ரியலி வின் சீக்கா. இல்லாட்டி நாளைக்கு என்னமோ சிஎஸ்கே உதப்பட்டாங்கன்னா I feel they'll find it very difficult ன்னு தோணுது சீக்கா. இல்லடா நீ எனக்கு என்ன தெரியுமா, நீ I still believe நீ இப்ப நான் உனக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் பத்தி பேசிட்டு நான் இந்த கிளாஷ் காமிச்சு உனக்கு எப்படி நான் ரீசன் அவுட் பண்றேன். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போலாம். LSG vs KKR. ஏன் நீங்க சொல்றீங்க இந்த மேட்ச் தான் உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். நாளைக்கே ஒரு crucial day for the championship. குவாலிஃபைஸ் நாளைக்கு LSG KKR. ஓகே, LSG உதவாங்கன்னா LSG இறங்கிடுவாங்க. மேட்ச் அவங்க இன்னும் 5 வின்ல தானே இருப்பாங்க சீக்கா. 5 வின்ல தான் இருப்பாங்க. பட் அவங்க நெட் ரன் ரேட் என்ன ஆகுது? LSG போட்டாங்கன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் கம்மியாகும். அனி நான் CSK வின் பண்ணிட்டான்னு சொல்றேன். நான் சப்போஸ் I am assuming CSK is winning tomorrow, LSG is losing tomorrow. If CSK wins tomorrow they'll be in a good position சீக்கா. There is no doubt. They will be. அனி நான் சொல்றதே அவனுக்கு புரிஞ்சிக்க மாட்டேன். நாளைக்கு ஓகே LSG KKR மேட்ச் என்ன ஆகும்? நாளைக்கு LSG vs KKR மேட்ச் எனக்கு மோஸ்ட் லைக்லி KKR வின்னிங் ன்னு தோணுது. ஏன்னா திருப்பி LSG க்கு 100% மயங்க் யாதவ் அவுட். இவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து தாமல இருக்காங்க. இவங்க பால் கொஞ்சம் டர்னிங் ஸ்லோ விக்கெட். அங்க சுனில் நாராயண் அப்படின்னு போடுவான், இங்க அவன் அந்த வரு ஜகதி இப்படின்னு போடுவான். தத்திங்கில தோப்தாம். இவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு தடவுறாங்க. இவங்களுக்கு டாப்ல இவன் அடிச்சா உண்டு. யாரு? KL ராகுல், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ஏதோ அடிச்சுட்டு இருக்கான் 2-3 மேட்சா. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அடிச்சா உண்டு. நிக்கி பி, வேற யாரும் இல்ல மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு. ஓப்பனிங்ல ஆள் கிடையாது உங்களுக்கு. யாரு? தீபக் கூட சூப்பரா ஆடி இருக்காரு மிடில்ல. தீபக் கூட இஸ் பிளேயிங் வெல் நவ். பட் ஓப்பனிங்ல யாரு அவனுக்கு? KL ராகுல் அதானே இருக்காரு சீக்கா. உங்களோட KL ராகுல், KL ரோல்ஸ் ராய்ஸ் இருக்காண்டா. அந்த சைடுல உனக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷானா இருக்காங்க ஓப்பனிங்ல. ஏன் சீக்கா இதே when it comes to your team, உங்களோட ஃபேவரட் டீம் CSK பத்தி நம்ம பேசின்னு இருக்கும்போது why don't you take the same kind of approach and angle to even CSK for somebody you like சீக்கா? வேற யாராவது வேற பொசிஷன்ல இருந்தா இதே கேள்விதான் உங்ககிட்ட கேட்பாங்க. அஜிங்கிய ராணி தடுமாறி 30 ஆக்ஷன் இருக்காண்டா ஏதாவது. ஓ கம் ஆன் சீக்கா, என்ன சீக்கா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனியும் தான் 30 ஆக்ஷன் இருக்கான் சீக்கா. நீதான்
தோனி அவன் பேட்டிங் பார்த்தால 3 மேட்ச் ஆல்மோஸ்ட் 2 மேட்ச் உதவாங்கி கொடுத்துட்டான் அவங்களுக்கு. கிரைமா பேசுறீங்க சீக்கா. இப்போ நீங்க ஆஃப் லேட் ரொம்ப கிரைமா பேச ஆரம்பிக்கிறீங்க சீக்கா. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது? நான் நியூட்ரலா பேசுறேன் நான் என்ன சீக்கா, you are never neutral. You are the last person to be neutral. நான் இது நான் வளர்றேன். நீ என்னடா வளர்ற? நான் வந்து கிளியரா சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுங்க. இரு, நான் கிளியரா சொல்லிட்டேன். யார் அண்ணா வின் பண்ண முடியல ஒரு போல் போடுங்க. இஸ் சீக்கா நியூட்ரல்? நான் கிளியரா எல்லா மேட்சும் யாருக்கு எப்படி பார், நான் வந்து எப்படி யார் வின் பண்ண முடியும், யார் என்ன பண்ண வின் பண்ண முடியும் அப்படி கிளியரா என்னோட கிரிக்கெட்டிங் பாயிண்ட் சொல்றேன். இப்ப எல்எஸ்ஜி எடுத்தனா நான் என்ன பண்றேன்? points are based too much on bias சீக்கா. Not bias. Now let me come to it. Now LSG எடுத்து வெச்சுவானி, take LSG into account. Now அவங்க வந்து ஓபனிங்ல unfortunately Quinton de Kock was a key man. He's totally out of form. இல்லனா ஒன்னு பண்ணும் திரும்பிட Quinton de Kock, நீ வாடா, நீ என்ன வேணா பண்ணுடா, ஒரு சான்ஸ் எடுக்கணும். ஆடுவார் லாஸ்ட் கேம் ஆஸ்டன் டானா நீ பார்த்தல போன மேட்ச் தத்திங்க நத்தோம் தாம். அவர் வந்ததே 2 பால் தான். அதுக்கப்புறம் பாத்து 2 பால் ஒரு 2 பால் பேட்டிங் ஆன பார்த்தா தெரியுதே. அதுக்கு நீ வந்து Quinton de Kock ஆடிட்டு போய் வின் பண்ணிட்டாரு சீக்கா. என்ன சீக்கா, ஆனா அவுட் ஆயிட்டாரு. கரெக்ட். டே ஆஸ்டன் டானா சாண்டன் வெச்சு இவங்க டர்ன் ஆயிடுவாங்க. இவங்க வந்து எல்எஸ்ஜி டர்னர் ஆயிடுவாங்க. அது ஆனா நாங்க ஒத்துக்கிறேன். கைல் மேயர்ஸ் அண்ட் Quinton de Kock இஸ் வே பெட்டர் இதுதான். அது கைல் மேயர்ஸ் குடுக்கவே மாட்டேன்றாங்களே, எனக்கு புரியவே இல்லை எனக்கு எதுக்குன்னு. கைல் மேயர்ஸ் 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான் போன வருஷம். சரி, அவர் 2 ஓவர் சரி, நீங்க இது பேசினதுக்கு நான் இதே அப்படியே உங்களுக்கு திருப்பி கேக்குறேன். அதே அஜிங்கியா ரஹானே ருத்துராஜ் கைக்வாட்ல அஜிங்கியா ரஹானே அடிக்கல சீக்கா. சரி, நீ தான் சொல்ற நாளைக்கு அடிப்பான்னு. அதே மாதிரி ஏன் அந்த வியூ எல்எஸ்ஜி மத்த டீம்ஸ் எடுத்துட்டு போக மாட்டீங்க? யார் நடுகிறேன் நம்ம மச்சான், நான் எல்லா மேட்சும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மேட்சும் நம்மளுக்கு சிவம் டூபேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு நிக்லஸ் பூரான் ஒரு ஆள், நிக்லஸ் பூரான் இருக்கான், ஒத்துக்கிறேன். அதான் சொல்ல வரேன். டேரில் மிச்சல்னு சொன்னீங்கன்னா மார்க்கஸ் டாய்னஸ்னு ஒரு ஆள் அங்க இருக்கான். அதான் சொல்றேன். நீ கேஎல் ராகுல் இருக்கான், ருத்துராஜ் கேஎல் ராகுல் வெச்சுக்கோ. நீ கேஎல் இருக்கான். சோ the team kind of matches itself. It is no 1 minute where they don't matches. Krunal Pandya is a good player. Krunal Pandya is in the bowler, okay, but அவங்களுக்கு என்ன தரமா ஆர்தானி, அவங்களுக்கு கடைசியில பார்த்தா மீடியம் பேஸ்ல பார்த்தா மாட்டிக்கிறாங்க. இப்போ without Mayank Yadav they are stuck now. That is a good point, but Mohsin Khan சூப்பரா போறாரு சீக்கா. Mohsin Khan ஒரு நல்ல bowler. Mohsin Khan நல்லா போறான், கரெக்ட், ஓகே. Mohsin Khan is bowling well. அவங்களுக்கு அப்புறம் வேற யார் bowling போட போறா? நவீனுல்லா கிளாஸ் மேட்ச் சூப்பரா போட்டாரு. நவீனுல்லா ஓகே 2 யஷ்டா திருப்பி அடுத்த மேட்ச் கொண்டுருவாங்க. போட்டு மொத்துவாங்க பாரு நாளைக்கு. ஆமா, அந்த ரசல் வந்து அங்க டிங்கி அங்க பார், அங்கே பார் ராம் மந்திர், இங்கே பார் கிருஷ்ணா மந்திர், அப்படி இப்படிலாம் அடிக்க போறான் அவனை போட்டு. மறக்காத அணி. You are also playing against a good side who's got a good spoon, who are in the role now. After yesterday's win over Mumbai Indians, they are coming with a tremendous confidence. 178 win பண்ணிருக்காங்க அவங்க. சரி, இதே கேள்வி நான் உங்களுக்கு கேக்குறேன். won't Punjab feel the same way? They won 2 in a row. Punjab will also come with a tremendous amount of confidence. I agree with you. Yeah, I agree with you completely. But the Punjab என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவங்களுக்கு வந்து அந்த அந்த அதே மொமெண்டம் அவங்களுக்கு ஷிகர் தவன் வேற இல்லடா. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஷிகர் தவன் இல்ல. அவங்களுக்கு சீக்கா 2 கேம் வின் பண்ணிருக்காங்க. 260 ஷிகர் தவன் இல்லாம தான் சேஸ் பண்ணாங்க சீக்கா. இப்போ என்ன சொல்ல வர? என்னடா what are you trying to tell me? There is no outright advantage for CSK. அதனால நான் வந்து it's a tough. I'm not saying it's a advantage CSK ன்னு சொல்ல. I am saying CSK will win. Entire conversation started with you saying இல்ல CSK க்கு ஒரு அட்வான்டேஜ், ஏனா மத்த டீம்லாம் வந்து இவங்கக்குள்ள ஆடி மாட்டிப்பாங்க. ஏன்னா I tell you the biggest advantage for CSK. I tell you one thing. Their net run rate is in a far high position. அதுதான் உங்களுக்கு biggest advantage. அது நான் வந்து சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட். net run rate எங்கயோ இருக்காங்க CSK. Yeah, எல்லாம் என்ன ஆகும் advantage, but having said that they are still 2 points behind. So and Chika 1 point behind. 1 point behind. எல்லாமே நீங்க பாக்குறீங்க சீக்கா. நான் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, you are looking at it practically from an angle. இந்த டீம் அந்த டீம் அடிக்கணும், இந்த டீம் நான் வந்து நாளைக்கு மேட்ச் மட்டும் பார்க்கல.
ஒரு நிமிஷம் லெட் மீ கிளாரிஃபை மை பாயிண்ட். நீ அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணு. நாளைக்கு மேட்ச் மத்த பார்க்கல, நெக்ஸ்ட் 4 days மேட்ச் எடுத்து காமி, ஃபிக்சர்ஸ் காமிப்பா, ப்ரொடியூசர் போர்டு. Lucknow has to win the game against KKR. It's a must win game for Lucknow also tomorrow, for your information. Okay. 6th வந்து Sunrisers must win game against Mumbai Indians. சரி, அதான் அதே மாதிரி 8th கேம் பாரு, Lucknow vs Sunrisers, ரெண்டுல ஒண்ணு காலி. இந்த கிளாஷ்லயே மாட்டிப்பாங்கன்ற இவங்க. Okay, inter competition clash. This is provided CSK can start winning. No, CSK has to win 3 games. Yes, Ani. Only thing is CSK என்ன சொல்ல வரேன், பஞ்சாப் ஒரு மேட்ச் இருக்கு, அடுத்தது குட் ஸ்ட்ரெயின் ஒரு மேட்ச் இருக்கு. நீ பாரு, சாம சாத் குட் ஸ்ட்ரெயின். RR சென்னையில டே கேம், எனிதிங் கேன் ஹேப்பன். கடைசி மேட்ச் பெங்களூர். ஜெனரலி ஆர்சிபியோட பெங்களூர் நல்லா ஆடி இருக்காங்க. நீ இப்ப இருக்கிற ஆர்சிபி வச்சு நீ பேசிட்டு இருக்க. நீ ஜெனரலி அகைன்ஸ்ட் ஆர்சிபி சிஎஸ்கே டன் வெரி வெல் இன் ஆர்சிபி பெங்களூர். இப்ப இருக்கிற சிஎஸ்கே இப்ப இருக்கிற ஆர்சிபி வச்சு தான் பேச முடியும். நீங்க பாஸ்ட் இருந்தாங்க 2 years பேக் இப்படி அடிச்சாங்கல மச்சான். அதுக்கு இன்னும் 13 நாள் இருக்கு. அதுக்கு இன்னும் 13 நாள் இருக்கு. அந்த 13 நாள் ஆர்சிபி எப்படி ஆடுறான்னு பாக்கலாம். 2 மேட்ச் தான் பண்ணிருக்காங்க. நான் ஆனஸ்டா சொல்லிட்டாச்சிக்கா, ஐ எம் நாட் ஆஃப் யுவர் வியூ அட் ஆல். there is no distinct advantage for CSK. நீங்க பாக்குறது எல்லாம் ஃபிக்சர்ஸ் வச்சிட்டு போறீங்க, நான் பாக்குறது எல்லாம் ஃபார்ம். நான் எனக்கு என்ன சொல்றாங்க அனி, ஒரு 2-3 டீம். can I talk now? Yeah, சரி. so my only point is நீங்க எல்லாமே ஃபிக்சர்ஸ் வழியா போறீங்க. இவங்களோட தோத்தாங்கனா அவங்களோட தோத்தாங்கனா, நான் அந்த மாதிரி பார்க்காம as is where is எந்த டீம் ஸ்ட்ராங்கா தெரியுது, எந்த டீம் கொஞ்சம் அந்த டவுன் தெரியற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கேன். அந்த வகைத்துல CSK are too dependent on 2 batters. அவங்க bowlingல கூட இன்ஜுரி கன்சர்ன்ஸ், ஃபிஸ்ஸு கிளம்புறாரு, ஸ்பின்னர்ஸும் நம்மளுக்கு விக்கெட் எடுக்கல அவ்வளவா. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது CSK நாளைக்கு மேட்சை தோத்துட்டாங்கன்னா பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா, எனக்கு என்னமோ இட் இஸ் ஓவர்னு தோணுது. CSKக்கு ரொம்ப கஷ்டம். அதேதான் எல்எஸ்ஜிக்கு நான் சொல்லுவேன். I give the same answer for LSG. They are still 1 win ahead of CSK. Again LSG யாரோட ஆடணும் பாரு. ஒரு நிமிஷம் LSG டீம்ஸ் போடுவா. நாளைக்கு வந்து லக்னோ, சன்ரைஸ் ஹைதராபாத் 8th, 14th DC, ஃபைனல் மேட்ச் மும்பை இன் மும்பை. மச்சான் இது 4 மேட்ச் ஈஸி மேட்ச் உனக்கு லக்னோக்கு. ஏன் சீக்கா உங்களுக்கு CSKக்கு என்ன சீக்கா ஈஸி மேட்ச்? GT தவிர RCB ஈஸி மேட்ச் CSK. சும்மா இந்த இருக்கிற ஃபார்ம்ல RCB இந்த மாதிரி ஆடினாங்க வச்சுக்கோங்க, சத்தியமா எல்லா டீமும் பயப்படுவாங்க சீக்கா. கமான், கடைசியில 4 விக்கெட் என்ன ஆச்சு பார்த்தல? ஓகே சீக்கா, கடைசியில 4 விக்கெட் என்ன ஆச்சு? பட் வேணும்னா இல்ல விராட் கோலியும் இல்ல ஃபேப் டு பிளஸியும் சும்மா பொத்திக்கிட்டு நான் அப்படியே சிங்கிள் எடுத்துட்டு மேட்சை வின் பண்ணிருக்கலாம். they didn't do that. they went for it. வரவெல்லாம் நான் வந்து 10 ஓவர்ஸ்ல மேட்சை முடிக்கணும்னு வந்தாங்க. அங்கதான் தப்பு பண்ணாங்க. I'm not talking just because I'm a CSK supporter. Let me put it this way. I'm talking on a logical of the clashes of the competitors. உனக்கு புரிஞ்சிக்கவே இல்ல. உனக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ஒரு டாபிக் இருக்கு. Unfortunately for you, மேத்தமேட்டிக்ஸ் தான். நான் இன்ஜினியர். ஒரு நிமிஷம் பாருங்களா, உங்களுக்கே சிரிப்பது. இல்லடா, இன்ஜினியரிங்ல ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ், லாஜிக் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் ஒன்னு இருக்கு. அந்த ப்ராபபிலிட்டிஸ்ல CSK சான்சஸ் ஹை. அதுதான் சார். இது நான் வந்து மேத்தமேட்டிக்கலா போட்டு நான் ரொம்ப யோசிச்சுதான் நான் சொல்றேன். நான் ஜஸ்ட் ஆஃப் த கப் சொல்லல, 2-3 நாளா யோசிச்சுதான் சொல்றேன். இது if CSK win tomorrow, they have a high chance of qualifying. நானே உங்களோட ஒத்துப்பேன். if CSK lose tomorrow, it is over Chika. இல்ல, it is over. no. அந்த கிளாஷ்ல என்ன தெரியுமா ஆகும் கடைசியில? நீ சொல்லுவ தெரியுமா, நீ இந்த 7 மேட்ச் வின்ல கூட மாட்டிப்பாங்க எல்லாரும். நீ சொல்லுவ தெரியுமா? பாருங்க, RCB வர போறாங்க லாஸ்ட்ல. அந்த மாதிரி குவாலிஃபை CSK is the biggest advantage over SRH and Lucknow. என்ன தெரியுமா? KKR will be through Ani. Let me be very frank. KKR RR will be through Ani. Let me be very clear. RR and KKR will be through. In the CSK, LSG, SRH 3 பேர் முடிச்சிக்கினே இருப்பாங்க. அந்த முட்டல்ல அவங்களுக்குள்ளேயே முட்டிக்கிறாங்க LSG, SRH. அங்க ஒருத்தன் காலி ஆயிடணும். Because they are clashing against each other. What happens if LSG win tomorrow, Chika? If LSG win tomorrow, good luck to them.
பட் நீ உண்மை சொல்ல, நீ நாளைக்கு டீம் வச்சு எல்எஸ்ஜி வின் பண்ற மாதிரி இருக்கா? சீக்கா அந்த மாதிரி நீங்க பார்க்கவே கூடாது சீக்கா கிரிக்கெட்ட. நீ நீ இப்ப சொன்ன பஞ்சாப் I want to put okay Chika, if that is the case in the beginning of the season, why did everybody predict Mumbai Indians to win the title, and where are they now? This is cricket Chika. உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது கிரிக்கெட்னு, ஐபிஎல் கிரிக்கெட்னு. டீமா ஜெல் பண்ணி அந்த நாளைக்கு நீங்க ஒழுங்கா டர்ன் அப் பண்ணலனா, competition in IPL level is so tight, even the bottom place team can stamp you and go. அதுதான் உண்மை. 100% agree. I give it to you 500%. But you tell me the truth of the matter. Is LSG playing their best cricket? You know what, Chika? In all honesty, if Punjab win tomorrow, எனக்கு என்னமோ தோணுது பஞ்சாப் will go on a run to push it till the last minute. The Punjab CSK match பத்தி விட்டுருவானே, அனி நம்ம பேசியாச்சு அதை பத்தி. It's going to be a good game. It could be anybody's game. Let's put it this way. Punjab CSK game, anybody's game. Shall we take a consensus on that? Yeah. I absolutely agree. I really don't know. Even I don't know who to predict. Yeah, summer tight game. I'm just tilting towards CSK, but I'm saying it's going to be anybody's game. Fine. Yeah. Now, go to LSG and KKR match. Now, can you assure me LSG can win the match tomorrow? Like this? You can't assure anything. சரிங்களா? உன் prediction தாட்டு போட்டு தஞ்சாவூர் நீவே, அந்த prediction LSG நீ என்ன கொடுப்ப நாளைக்கு? Mayank Yadav not fit, not playing na, it is going to be a problem for LSG Chika. Definitely. அவ்வளவுதான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க too dependent on KL Rahul, too dependent on Marcus Stoinis. No, Chika, batting and all is not a problem at all Chika. ஏனா அவங்களுக்கு நிக்கலஸ் பூரான் bowling, அப்பா டக்கர் bowling. யஷ் தாக்கூர் கொண்டுருவாங்க நாளைக்கு, என்ன பண்றது பாரு நாளைக்கு. they have no other choice. தோனி அவனை வச்சு ஆட போறாங்க மிடில் ஆர்டர்ல, அந்த பையனுக்கு பேட்லயே பட மாட்டேன்றது. தோனிக்கு அவனை வச்சு ஆடுறாங்க. ஏன் சீக்கா இதே வியூஸ் உங்களோட சிஎஸ்கே பிளேயருக்கும் எடுத்துட்டு வரணும், உங்களோட ஃபேவரட்ஸ்க்கும் எடுத்துட்டு வரணும். அவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணாத போது சரியா, இந்த எனர்ஜி நீங்க இதே மாதிரி உங்களோட ஃபேவரட்ஸ்க்கும் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு ஒரு பிடிக்காத தோனி பத்தி நான் ஷார்துல் தாக்கூர் பத்தி சொல்லியா? நான் ஷார்துல் தாக்கூர் பத்தி ஓபனா சொல்லியா? அப்பா டக்கர் எல்லா அப்பா டக்கர்ஸ் தான் இந்த சீசன் உங்களுக்கு காமிக்கிறாங்க. ரியான் பராக் ஒன்லி திங் அவங்களுக்கு என்னன்னா குருணால் பாண்டியா நாளைக்கு will doesn't come good completely for them as an all rounder. I'm telling you the answer. பேட்டிங்கே வரல ஜிகா அவருக்கு, bowlingல பேட்டிங்கே வரலனா தோனி எல்லாம் முன்னாடி அடிச்சா பேட்டிங் எப்படி வரும்? தோனி எல்லாம் முன்னாடி அடிச்சா குருணால் பாண்டியா much better than பதோனிக்கு லாஸ்ட் ஒரு 3 கேம்ஸா பேட்டிங் வரல சிக்கா. ஏன்னா அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. நம்மளோட அகைன்ஸ்டா 2 மேட்ச் வின் பண்ணாங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஒரு மேட்ச் வாங்கினாங்க ஆர்ஆரோட இல்லாம வின் பண்ணாங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச். அப்போ உங்களுக்கு தெரியல வாங்கினாங்க ஆர்ஆரோட சீக்கா. நீங்க நம்ம பஞ்சாப் கிட்ட வாங்கி இருக்கோம், அவங்க ஆர்ஆர் டேபிள் டாப்பர்ஸ் கிட்ட வாங்கி இருக்காங்க. என்ன பேசுறீங்க? we are talking about LSG KKR. யார் better team? Okay, LSG CSK, who is the better team Chika? LSG CSK are equal. நீங்க ரெண்டு மேட்ச் அவங்க 2 மேட்ச் வின் பண்ணாங்க, 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, அது வேற விஷயம். The beginning of the season you said CSK is a far better side than LSG. Don't track back on your words. I'm on paper they are a far better side without Mayank Yadav. What happened? That is what I'm trying to explain to you. On paper don't win you matches. That is okay. நாளைக்கு KKR LSG மேட்ச் பத்தி நம்ம பேசிருக்கோம். நீ எங்கயோ டிரான்சென்ட் பண்ற நீ. You are now your டாபிக்கே மாத்துற. நம்ம CSK பத்தி பேசி முடிச்சாச்சு, விட்டுரு. நாளைக்கு நான் கேக்குறது LSG KKR. உனக்கு என்ன தோன்றது? நான் சொல்லியாச்சு இல்ல சீக்கா, Mayank Yadav is not fit. LSG is going to find it tough, but Mayank Yadav will not be fit for the entire tournament anymore. 100%. 100%. LSG are in trouble Chika. Then LSG are in trouble. In the point, then I'm trying to drive home this point for you all this while. There might be 1 match up, there might be 1 point up, there might be 2 wins out of 4 to qualify Chika. Yeah, 2 wins அடிச்சா கூட நீ CSK also needs 3 wins. அதனால இந்த 8ல நிக்க போறது எல்லாம் முட்டிக்க போறது. கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க CSK 3 out of 4 வின் பண்ணிடுவாங்கன்னு?
எனக்கு குட் ஸ்ட்ரெயின் ஒண்ணு இருக்குது, நாளைக்கு பஞ்சாப் ஒண்ணு இருக்குது, கடைசியில ஒரு ஆர்சிபின்னு ஒண்ணு இருக்குது. ஆர்சிபி சிஎஸ்கே நான் நடுங்குவாங்கடா. யாரும் யார பார்த்தும் நடுங்க மாட்டாங்க சீக்கா, அது மட்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி நாலு வின்றா, நாலு சிஎஸ்கே வின்றா போடா. சும்மா தைட்டு நாளைக்கு எல்எஸ்ஜி இந்த மாதிரி எல்எஸ்ஜி ஃபேவரட் டீம் புரிஞ்சுக்கோ. உனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் இந்த வேர்ல்ட். வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ். நானே அவங்களை சப்போர்ட் பண்றேன்னா அந்த டீமை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. Anyway, I think tomorrow is going to be a great day. Tomorrow day by Wednesday everything will be known. By Wednesday 8:30 we'll know. நாளைக்கு tomorrow evening ஓவர் சீக்கா. இல்ல டுமாரோ ஈவினிங் எல்எஸ்சி ஓதனால ஓவர் தான், மறக்காத. எல்லாருக்கு நீ பாரு மச்சான், ஃபார்ம்ஸ் பாருங்க சீக்கா, டீம் என்ன மாதிரி விளையாடின்னு இருக்கு, உங்க டீம் மச்சான் நல்லா விளையாடின்னு நீ பாரு மச்சான், நீ நான் சொல்றது நடக்குதா இல்லையா பாரு. இந்த நீ ஓகே, நான் இனிமே இந்த பாயிண்ட் ரிப்பீட்டே பண்ண போறேன். கிளாஷ் அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா, அங்கதான் அவங்க மாட்டிக்கு போறாங்க. ஏன்னா சிஎஸ்கே பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு, நெட் ரன் ரேட் இஸ் வெரி ஹை. Okay. SRH and LSG net run rate is very low. I don't agree with you at all on any of the points you said. In fact, I can't even fathom what you are saying today. ஏன்னா நீங்க பேசுறது வந்து எல்லாமே வந்து டூ ஃபார் தான் பேசுறீங்க, நீங்க அந்த அகைன்ஸ்டே பார்க்க மாட்டீங்க ஒரு டீமுக்கு. வந்து இன்னொரு டீம் ஒன்லி டீம் தட் கேன் பிக் அவங்க அன்பார்ச்சுனேட்லி நான் பார்த்தேன், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 3 மேட்ச் இருக்கு, 3 மேட்ச் அடிச்சான்னு வச்சுக்கோ. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க நெட் ரன் ரேட் சரியா இல்ல. You know what, Chika? Don't rule out Punjab Kings if they win tomorrow. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். Anyway, guys, obviously நான் என்ன பண்ணுவேன் வியூவர்ஸ், நான் லாஜிக்கா பேசுறேன் கத்துறான், நான் மேஜிக்கா பேசுறேன் கத்துறான், என்ன போட்டாலும் கத்துறான். பேச மாட்டீங்க சீக்கா, நீங்க வந்து ஃபேராவே பார்க்க மாட்டீங்க. There is no, நான் ரொம்ப ஃபேரா பார்க்கறேன் நானி. இல்ல சீக்கா, there is no particular advantage. only course correction என்ன பண்ணனும், டாரில் மிச்சல் நம்பர் 3 வரணும். நான் ஷார்துல் தாக்கூர் 11ல ஆட மாட்டேன் for CSK. This course I'm assuming this course correction will be done. டாரில் மிச்சல் at number 3, சிவம் துபே at number 4, ஷார்துல் தாக்கூரை தூக்கிட்டு நீ சொல்ற மாதிரி முகேஷ் சௌத்ரி ஆடுவேன். I'm assuming Deshpande will be fit. I'm assuming that the Pathirana will be fit. If Pathirana is not fit, whom to go for? I will go for Dikshana. சரி, ஓகே. எனிவே அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கைஸ், லாங் ஷோ. Before you go, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.